பாடிஸ்தான் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நடப்பு நிகழ்வுகள் அப்புறம் சிக்கலான விஷயங்களை நாம இங்க எளிமையா பேசி அலசுவோம். நான் சசி. நான் கிரண். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா விஜய் தேவரகொண்டா நடிப்புல ரீசெண்டா வந்த கிங்டம் படம். ஆமா, பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா அந்த படத்துக்கு. பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு படம் பூர்த்தி செஞ்சதா? அதோட பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் என்ன? இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமாங்க. கண்டிப்பா. முதல்ல படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம். இது ஒரு ஆக்ஷன் கலந்த எமோஷனல் டிராமா. ஓகே. 1920ஸ்ல பிரிட்டிஷ் காலத்துல இலங்கைக்கு தப்பிச்சு போற ஒரு குரூப் பத்தியும், அப்புறம் 70 வருஷம் கழிச்சு காணாம போன அவரோட அண்ணனை தேடி சத்யதேவ் தான் அண்ணனா நடிச்சிருக்கார். ஆமா, சத்யதேவ். அவரு தேடி யாழ்ப்பாணம் போற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் விஜய் தேவரகொண்டா. இவங்கள சுத்தி தான் கதை. ஒரு மீட்பர் வருவாருன்னு மக்கள் காத்திருக்கிற ஒரு விஷயமும் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த நம்பிக்கையும் கதையோட ஒரு முக்கிய பகுதி. கௌதம் தின்னனூரி டைரக்ஷன். சரி, படத்துக்கு விமர்சனங்கள் எப்படி வந்திருக்கு? பாசிட்டிவா தான் இருக்கா? அது கலவையா இருக்கு. ஒரு பக்கம் விஜய் தேவரகொண்டாவோட ஆக்டிங் ரொம்ப கண்ட்ரோல்டா, அதே நேரம் இமோஷனல் டெப்த், அந்த ஆக்ரோஷம் எல்லாம் கரெக்டா வெளிப்படுத்தியிருக்காருன்னு, இது அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, அது நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்புறம் படத்தோட மிகப்பெரிய பலம்னு எல்லாரும் சொல்றது அனிருத்தோட பிஜிஎம். ஓ ஆமா, அனிருத் இசைனாலே இப்போ தண்ணி எதிர்பார்ப்பு இருக்கு. கரெக்ட். காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்குன்னு பரவலா பேசுறாங்க. அதோட சத்யதேவ் நடிப்பு, ஒளிப்பதிவு, ஆக்ஷன் சீன்ஸ், குறிப்பா இந்த படகு சண்டை, கிளைமேக்ஸ் சண்டை பத்தி சொன்னாங்க. ஆமா, அதெல்லாம் கூட நல்லா இருக்குன்னு பாராட்டுகள் வந்திருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் என்ன சொல்லுது? ஆரம்பம் நல்லா இருக்கா? ஓப்பனிங் நல்லா இருக்குன்னே சொல்லணும். நார்த் அமெரிக்கா பிரீமியர்ல ஒரு $650K கலெக்ட் பண்ணிருக்கு. ஆஸ்திரேலியால விஜய் தேவரகொண்டா கெரியர்லயே இது பெஸ்ட் ஓப்பனிங்னு சொல்றாங்க. யூகேலயும் நல்ல ரெஸ்பான்ஸ். அப்படியா? படக்குழுவே பாக்ஸ் ஆபீஸ் பிளாக்பஸ்டர் கிங்டம்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களாமே. ஆமா, அந்த மாதிரி செய்திகள் வருது. எஸ் ராஜமௌலி, நானி, ரஷ்மிகா மந்தனா மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் கூட படக்குழுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு, ஆனா நெகட்டிவ் விமர்சனங்களும் இருக்குமே. நிச்சயமா இருக்கு. பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சில குறைகளும் அழுத்தமா பதிவாயிருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேகம் குறைஞ்சிருதுன்னு ஒரு கருத்து இருக்கு. சரி, சில இடங்கள்ல லாஜிக் இல்லாம காட்சிகள் இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. அதுல முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுற மாதிரி தெரியுது. ஆமா, கதையை முடிக்காம திடீர்னு நிறுத்திட்டு இது பார்ட் 2க்கு லீடு மாதிரி வச்சிருக்காங்க. இது நிறைய ரசிகர்களுக்கு ஒரு மாதிரி அதிருப்தியை கொடுத்திருக்கு. ஏன் ஒரே படத்துல முடிக்கலங்கிற கேள்வி இருக்கு. ஆமா, முழுமையான அனுபவம் இல்லைன்னு தோணியிருக்க போல. அப்புறம் ஹீரோயின் பாக்யஸ்ரீ போஸ், அவங்க கேரக்டருக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னு ஒரு குறை இருக்கு. அப்புறம் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஹிருதயம் லோபாலா மெலடி பாட்டு அது படத்துல இல்லையா? ஓ, அதுவும் ஒரு ஏமாற்றமா? ஆமா, சிலருக்கு அதுவும் ஒரு சின்ன வருத்தம். இது இல்லாம ஒரு சர்ச்சையை பத்தியும் கேள்விப்பட்டேன். யாழ்ப்பாண தமிழர்கள் சித்தரிப்பு பத்தி. ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு யூடியூபர் படத்துல யாழ்ப்பாண தமிழர்கள் இந்தியாவிலிருந்து குடியேறியவங்களை ஒடுக்குன மாதிரி காட்டப்பட்டிருக்கான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓ அப்படியா? இது எந்த அளவுக்கு சரி, அந்த சித்தரிப்புல எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் விவாதத்துக்குரியதாக இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். உண்மைதான். சரி, இப்போ படத்தோட எதிர்காலம் பார்ட் 2 வருமா வராதா? தயாரிப்பாளர் நாகவம்சி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பார்ட் 2 கண்டிப்பா உண்டுன்னு. ஓ, எப்ப ஆரம்பிப்பாங்க? விஜய் தேவரகொண்டா அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைகள் தொடங்கணும். அதுல ஒரு முக்கியமான ரோல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும். நிச்சயமா. சரி, அப்போ மொத்தத்துல கிங்டம் படத்தை எப்படி பார்க்கலாம்? ஒரு சுருக்கமா சொன்னா. ஒரு ஆக்ஷன், எமோஷன் கலந்து எடுத்திருக்காங்க. விஜய் தேவரகொண்டா நடிப்பு, அனிருத் இசை, இதெல்லாம் படத்தோட பெரிய பிளஸ். ஆமா. ஆனா அந்த இரண்டாம் பாதியோட வேகம், கிளைமேக்ஸ் முடிகிற விதம், சில லாஜிக் மீறல்கள், அப்புறம் அந்த சித்தரிப்பு பத்தின சர்ச்சை, இதெல்லாம் மைனஸா பார்க்கப்படுது. பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு, ஆனா லாங் ரன்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கரெக்ட். இந்த கலவையான விமர்சனங்கள் அதை பாதிக்கலாம். நீங்க கிங்டம் பார்த்துட்டீங்களா? படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி விரிவான அலசல்களை தொடர்ந்து கேட்க எங்க பாடிஸ்தான் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த அலசல்ல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.